மாற்றிட்டார். ஆனால் சவுலுக்கும் அதே 40 வருஷம்தான். ஆனால் சவுல் பெருசாக எதுவுமே செய்யலை. அதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், எத்தனையோ ஆண்டுகள் தாண்டி தான் தன்னுடைய முதலாவது பலிபீடத்தையே கட்டுறாரு. அது வரைக்கும் எந்த பலிபீடமும் அவர் கட்டலை. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன ஞானத்திற்காக ஜெபிக்கணும்னா, சிலர் பாருங்க அதே இடத்துல உட்காண்டே இருப்பாங்க. அது ரொம்ப வருத்தத்திற்குரிய. 10 வருஷமாக அதே இடத்துல, 20 வருஷமாக அதே இடத்துல, ஒரு மாற்றம் கூட இல்லை, ஒரு வளர்ச்சி கூட இல்லை, ஒரு உயர்வு கூட இல்லை. இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன், இல்லை நீங்கள் சவுல் மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் தயவு செய்து தரிசனத்துக்குள்ளே வாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்தை இதையே பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் சவுலுடைய அபிஷேகம் பெற்றவரா, தாவீதுனுடைய அபிஷேகம் பெற்றவரா? தாவீதுனுடைய அபிஷேகம் பெற்றவராக இருந்தால் வேதம் சொல்லுது, தாவீது